கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்று 1000 ஸ்தோத்திர பலிகள் தொடரின் பகுதி 1 1 முதல் 200 வரை ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஒன்றாக செலுத்தப் போகிறோம். வேதாகமம் கூறுகிறது, ஸ்தோத்திர பலிகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சங்கீதம் 50:23. எனவே நன்றியுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். இப்போது மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த ஆரம்பிப்போம். அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். ஆவிகளின் பிதாவே ஸ்தோத்திரம். சோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம். இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்திரம். மகிமையின் பிதாவே ஸ்தோத்திரம். என்னை உண்டாக்கின பிதாவே ஸ்தோத்திரம். என்னை ஆட்கொண்ட பிதாவே ஸ்தோத்திரம். என்னை நிலைப்படுத்தின பிதாவே ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஒரே பிதாவே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஸ்தோத்திரம். நீதியுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவே ஸ்தோத்திரம். நீதிமான்களின் பிதாவே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு பிதாவே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம். மகாதேவனே ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே ஸ்தோத்திரம். அநாதி தேவனே ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரம். யெசுரனின் தேவனே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனே ஸ்தோத்திரம். எலியாவின் தேவனே ஸ்தோத்திரம். தாவீதின் தேவனே ஸ்தோத்திரம். தானியேலின் தேவனே ஸ்தோத்திரம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம். முற்பிதாக்களின் தேவனே ஸ்தோத்திரம். என் தகப்பனுடைய தேவனே ஸ்தோத்திரம். சர்வ பூமியின் தேவனே ஸ்தோத்திரம். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே ஸ்தோத்திரம். பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிற தேவனே ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற தேவனே ஸ்தோத்திரம். மெய்யான தேவனே ஸ்தோத்திரம். ஒன்றான மெய் தேவனே ஸ்தோத்திரம். பிதாவாகிய ஒரே தேவனே ஸ்தோத்திரம். ஒருவராய் ஞானமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனே ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே ஸ்தோத்திரம். பரிசுத்தமான தேவனே ஸ்தோத்திரம். சத்திய தேவனே ஸ்தோத்திரம். இரட்சிப்பின் தேவனே ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களின் தேவனே ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம். நம்பிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். நீதியின் தேவனே ஸ்தோத்திரம். நீதியை சரிக்கட்டும் தேவனே ஸ்தோத்திரம். நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனே ஸ்தோத்திரம். என் தேவனே, என் தேவனே ஸ்தோத்திரம். என்னை பெற்ற தேவனே ஸ்தோத்திரம். என்னை காண்கிற தேவனே ஸ்தோத்திரம். தரிசனமாகிற தேவனே ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனே ஸ்தோத்திரம். மறைபொருளை வெளிப்படுத்தும் தேவனே ஸ்தோத்திரம். தேவர்களுக்கு தேவனே ஸ்தோத்திரம். ராஜாவாகிய என் தேவனே ஸ்தோத்திரம். பெரிய தேவனே ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தின் தேவனே ஸ்தோத்திரம். குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே ஸ்தோத்திரம். விளைய செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கிற தேவனே ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம். பாவியின் மேல் சினங்கொள்கிற தேவனே ஸ்தோத்திரம். எரிச்சலின் தேவனே ஸ்தோத்திரம். மன்னிக்கிற தேவனே ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். இரட்சகராகிய தேவனே ஸ்தோத்திரம். என் முகத்துக்கு இரட்சிப்பாயிருக்கிற தேவனே ஸ்தோத்திரம். எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கும் தேவனே ஸ்தோத்திரம். பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம்.
பொய்யுரையாத தேவனே ஸ்தோத்திரம். தம்மை மறைத்து கொண்டிருக்கும் தேவனே ஸ்தோத்திரம். எம்மை பிரகாசிக்கிற தேவனே ஸ்தோத்திரம். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து பிரகாசிக்கும் தேவனே ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாய் ராஜரீகம் பண்ணும் தேவனே ஸ்தோத்திரம். தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பும் தேவனே ஸ்தோத்திரம். சுத்த இறுதிமுள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனே ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம். சமாதான கர்த்தரே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம். பரிகாரியாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். உன்னதமான கர்த்தரே ஸ்தோத்திரம். பரிசுத்தராகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்கள் நித்திய வெளிச்சமான கர்த்தரே ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். எனக்கு துணை செய்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆவியாயிருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் மாறாதவரே ஸ்தோத்திரம். சத்தியபரனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ராஜாவே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம். மகத்துவமான ராஜாவே ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களின் ராஜாவே ஸ்தோத்திரம். சாலேமின் ராஜாவே ஸ்தோத்திரம். நீதியின் ராஜாவே ஸ்தோத்திரம். நிர்மல ராஜனே ஸ்தோத்திரம். நித்திய ராஜாவே ஸ்தோத்திரம். அழிவில்லாத ராஜாவே ஸ்தோத்திரம். அதிரசனமுள்ள ராஜாவே ஸ்தோத்திரம். யூதருடைய ராஜாவே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவே ஸ்தோத்திரம். எங்களுக்கெல்லாம் ராஜாவே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியே ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவரே ஸ்தோத்திரம். சமாதானத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே ஸ்தோத்திரம். சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறவரே ஸ்தோத்திரம். என் ராஜாவே ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்தரே ஸ்தோத்திரம். நித்தியவாசியான பரிசுத்தரே ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தர் என்பவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே ஸ்தோத்திரம். எகிப்தின் தேவர்கள் மேல் நீதி செலுத்தினவரே ஸ்தோத்திரம். கடலை உலர்ந்த தரையாக மாட்டினீர் ஸ்தோத்திரம். சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலையை உடைத்தீர் ஸ்தோத்திரம். மகா நதிகளை வற்றி போக பண்ணினீர் ஸ்தோத்திரம். ஆற்றை கால்நடையாய் கடக்க செய்தீர் ஸ்தோத்திரம். கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தீர் ஸ்தோத்திரம். மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினீர் ஸ்தோத்திரம். தூதர்களின் அப்பாமாகிய மன்னாவை கொடுத்தீர் ஸ்தோத்திரம். எரிகோவின் கோட்டையை வீழ்த்தினீர் ஸ்தோத்திரம். கழுதையின் வாயை திறந்தீர் ஸ்தோத்திரம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம். எல்லார் மேலும் தயவுள்ளவரே ஸ்தோத்திரம். 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவரே ஸ்தோத்திரம். தேவரில் கொடுத்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்றீர் ஸ்தோத்திரம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை மீன் போகாது என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த உமது நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்பமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஊட்டொண்ட பரிமள தைலம் போலிருக்கும் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் பயங்கரமான உன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வல்லமையில் பெரிய உன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமான உன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்துக்கும் மேலான உன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன் நாமம் சமீபமாயிருப்பதற்கு ஸ்தோத்திரம். உமது நாமம் பலத்த திருப்பம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம். சத்திய ஆவியே ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியே ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியே ஸ்தோத்திரம். ஜீவனின் ஆவியே ஸ்தோத்திரம்.
பிதாவின் ஆவியே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். உணர்வுள்ள ஆவியே ஸ்தோத்திரம். பலனுள்ள ஆவியே ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரம். உற்சாகப்படுத்தும் ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஞானத்தின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரே ஸ்தோத்திரம். நித்திய ஆவியானவரே ஸ்தோத்திரம். உன்னதரின் ஆவியே ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள ஆவியே ஸ்தோத்திரம். குமாரனின் ஆவியே ஸ்தோத்திரம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியே ஸ்தோத்திரம். நல்ல ஆவியே ஸ்தோத்திரம். இந்த 200 ஸ்தோத்திர பலிகளில் என்னோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தியதற்கு மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் தேவனை ஸ்தோத்திரிக்க உதவுங்கள். நாளை இதே நேரத்தில் 1000 ஸ்தோத்திர பலிகள் தொடரின் அடுத்த 200 ஸ்தோத்திர பலிகளுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.